ஸோ கைஸ் வணக்கம் எல்லாருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24th ஆஃப் ஜூலை 2024. இங்கே வந்துட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எதுக்கு? பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்துட்டு ஒரு சண்டே, ஸோ அதனால் வீக்கெண்ட்லாம் ஆரம்பித்து முடிய போகுது இன்னையோட. ஸோ அதனால் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரியாணி சாப்பிட்றதுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிட்டு கடையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கும். ஸோ நான் வந்து பஸ்ஸில் தான் போகிறேன். நான் போகிற வழியிலே காட்டுறேன் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே போவோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைக்கும் அந்த பிரியாணிக்கும் வேறு லெவலில் இருக்க போது அப்படியே பார்ப்போம் என்னான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. ஸோ அதனால் இதுதான் டைமுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்துட்டு கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான். ஸோ அவனை ஃபஸ்ட்டு எழுப்பணும், அதான் மொதல் பிளானு. அவனை எழுப்பிட்டு மேக்ஸிமம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ போயிட்டு மின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அங்கே. ஸோ அதை போய் வாங்கிட்டு அப்படியே போகிறது தான் பிளானு. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பார்ப்போம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock கிட்டக்க ஆக போகுது. நான் ஃப்ரெண்டை வந்து எழுப்பிட்டேன். அவனும் எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் பல் தேய்க்க போகிறான். ஸோ வந்துட்டு இப்போ நான் எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி திங்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நம்ம ஊர் மாதிரி இங்கே திங்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காது. இங்கே தான் வந்துட்டு இந்த ஸ்பைஸு அப்புறம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பக்கத்தில் வந்துட்டு மேக்ஸிமம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அங்கே வந்துட்டு போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ ஆக்சுவலாக டீ வந்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு அடுத்து கடைக்கு தான் போக போகிறோம். நான் அங்கே சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையுமே காட்டுறேன் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸு எல்லாமே வாங்கியாச்சு. ரைஸ் வாங்கியிருக்கோம், அப்புறம் பட்டர் வாங்கியிருக்கோம், அப்புறம் முன்னாடி காமிச்ச மாதிரி மின்ட்டும் வாங்கியிருக்கோம். அதுக்காக தான் இங்கே வந்தோம். ஸோ யோகர்ட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் மட்டும் வந்துட்டு இப்போ உரப்பாக போய் சாப்பிட்டு போகிறதுக்காக வாங்கினோம். அவ்வளோதான். ஸோ வந்துட்டு சிக்கனு மெயின். சிக்கன் இங்கே வாங்கியிருக்கோம். சிக்கன் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். போயிட்டு வீட்டில் போய்ட்டு கட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் வீட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான், ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு.
பிரியாணிக்கு வெங்காயம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் பாயில் ஆகி ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனு எல்லாத்தையுமே போட்டு ஒரு மாதிரி ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. பிரியாணிக்கு முடிச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். காட்டுறாருங்க. இது வந்துட்டு பிரியாணிக்கு இப்போ தான் தண்ணி ஊற்றிட்டு பாயில் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மேலே தம் மட்டும் வச்சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். இது வந்துட்டு பெப்பர் சிக்கனுக்கு. இது வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சிக்கனை மட்டும் எல்லாரும் போட்டுட்டு இது ஒரு 20-30 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். மீன்வெயில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இவர் வந்துட்டு அவர் தட்டில் போட்டிருக்காரு. இது வந்துட்டு பெப்பர் சிக்கனு. இதுவும் நல்லா செம்மையாக இருக்குது. இது சும்மா தயிர் பச்சடி. அவ்வளோதான் வச்சு சாப்பிட்டுட்டு சண்டே என்ஜாய் பண்ண வேண்டியதான். எல்லாத்துக்கும் சண்டே வந்துட்டு நல்லா போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளையிலேருந்து ஒர்க் வேறு இருக்குது. ஸோ இப்படி தான் வீக்கெண்ட் போவோம். அடுத்த வாரம் என்னன்ட்டு அடுத்த வாரம் பார்ப்போம். பாய்.